போன கதையில பார்கவரும் கனகாங்கியும் அந்த குழந்தைய பிரம்புகள் வளர்ந்திருக்கிற காட்டுல தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அந்த கதையுடைய தொடர்ச்சியை பத்தி பார்க்கலாம். அவங்க அந்த குழந்தைய அந்த பிரம்புகள் வளர்ந்த காட்டுக்குள்ளார விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்திற்கு யாரு வந்தாங்க தெரியுமா? இந்த உலகத்துக்கு மகாவிஷ்ணுடைய சுதர்சன சக்கரத்துடைய அம்சமாக பிறந்த அந்த குழந்தைக்கு உருவத்தையும் உயிரையும் கொடுக்க ஸ்ரீமன் நாராயணன் ஓடி வந்துட்டாரு. அவரு அந்த குழந்தைக்கு அழகான உருவத்தையும் உயிரையும் கொடுத்தாரு. உடனே அந்த குழந்தையும் உயிர் பெற்று ஒரு அழகான ஆண் குழந்தையாக உருவம் எடுத்தது. சரி, நம்ம வேலை முடிஞ்சது, நம்ம கிளம்புவோம், அடுத்தது அவனே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு.